ஷீலு கிச்சன்லேருந்து கடலைப்பருப்பு சட்னி எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகாவத்தை 5 4 காஷ்மீர் சில்லி போட்டு வறுத்து எடுத்து, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். தக்காளி பழம் பொடியாக நறுக்கணும், 2 பெரிய தக்காளி சேர்க்குறேன். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சின்ன புளி கொஞ்சம் போடுறேன். இப்போ நம்ம அரை மூடி தேங்காயை வச்சு தான் சேர்த்துக்குருவோம். தேங்காய் நல்லா வதங்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கடலைப்பருப்பை வறுக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துருவோம். நல்லா வறுத்துட்டு நம்ம சட்னி அரைக்கலாம். ஆரவும் இப்போ சட்னிக்கு உப்பு போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கருவேப்பிலையும் பட்டாவத்தலும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. சட்னியில் தாளிப்பாக சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சட்னி அரைச்சி காமிச்சிருக்கேன் ஷீலு கிச்சன்லேருந்து. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.